Good morning students, welcome back to our Google Classroom. In this session, we are going to learn this about food nutrients and preservation, session 2. Let's start our lesson. Water. Almost 70% of our body is water. So, நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படினா 70% water தான் இருக்கு. So, it's very important water for our body. நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் தண்ணின்றது ரொம்ப important. Why this water is very important to our body? Because it helps transports nutrients in the body. So நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு தேவையான அந்த சத்துக்களை உடம்போட மற்ற பகுதிகளுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் பண்ணும். And also it removes waste in the form of sweat and urine. அதே மாதிரி நம்ம உடம்புல தேவையில்லாம இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அதாவது வேர்வை மூலமாகவோ அல்லது யூரின் சிறுநீரகத்தினுடைய மூலமாகவோ சிறுநீருடைய மூலமாகவோ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் தான் வெளியேற்றும். And also it's needed for the formation of blood. நம்ம உடம்புல blood நல்ல ஃபார்ம் ஆகணும், bloodோட சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அதுக்குமே வாட்டர் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ரெகுலேட்ஸ் ஆர் பாடி டெம்பரேச்சர். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ஒரு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அதுக்குமே வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Have you noticed how plants leaves begin to drop when we forget to water them? இப்போ ஒரு செடி இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றலைன்னா என்ன ஆகும்? அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து ஒவ்வொன்றா என்ன ஆகும்? கீழே விழ ஆரம்பிச்சிடும், அந்த செடியே டயர்ட் ஆகிடும். ஆமாம் தானே? ஸோ our body too cannot function properly, and if we feel tired if we fail to replace the water lost by our body as sweat and urine. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செடி போல தாங்க நம்மளோட உடம்பும். நம்ம உடம்புக்கு தேவையான அந்த தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா we feel very tired. ஸோ அதனால தான் water is very important to our body. Thirst is our body's ways to telling us that it needs water. நம்ம உடம்புக்கு தண்ணி தேவை அப்படின்றத நமக்கு இன்டிமேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வேஸ் கால் லைக் அ thirst. thirstனா என்னது? தாகம் எடுக்குது நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம தாகம் எடுக்குது நமக்கு சொல்கிறது என்னன்னா நம்ம உடம்புக்கு வந்து தண்ணியோட தேவை இருக்குது, நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட பாடி நமக்கு டைரெக்டாக சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த வே. The next session is about roughages. So roughage அப்படின்னு பார்த்தீங்கன்னா besides all the nutrients we also need roughage or fiber in our food. ஸோ நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாடு பருப்பு அது மட்டும் போதுமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இல்லை. ஃபைபர் தட் இஸ் ரஃபேஜ் அப்படின்றது என்னென்னா ஃபைபர் சொல்லுவாங்க. இந்த ஃபைபரும் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் எசென்ஷியல் தான். we get fiber from fruits and vegetables. ஸோ இந்த ஃபைபர் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேருந்தும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. in some fruits and vegetables like apple, guava, pear, curd, pumpkin இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா the outer skin should not be removed because it's rich sources of fiber. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், guava, pear, curd சொல்லிட்டு certain fruits and vegetables கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிச் சோர்சஸ் ஆஃப் ஃபைபர் வந்து இதில் ரொம்பவும் அதிகமாக இருக்கா. ஃபைபரை வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம நார் சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இட்ஸ் நாட் டைஜஸ்டட் பை த பாடி பட் ஹெல்ப்ஸ் இன் த மூமெண்ட் ஆஃப் ஃபுட் இன் ஆர் இன்டெஸ்டைன்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பிளோட தோல் ஆகட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல செரிமானம் ஆகாது. பட் இருந்தாலும் நம்மளோட ஃபுட்டோட மூமெண்ட்ஸ் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டின்ஸ்னால் என்னது? சிறுகுடல் பெருங்குடல் சொல்லுவோம் இல்லையா, ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டின். ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஃபுட்டோட மூமெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைபர் வந்து ரொம்பவும் உதவியாக இருக்கா. வாட்டர் அண்ட் ரஃபேஜ் டு நாட் ப்ரொவைட் எனர்ஜி அண்ட் ஆர் நாட் நியூட்ரியன்ஸ். இந்த தண்ணியும் ரஃபேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் ப்ரொவைட் எனி எனர்ஜி. நம்ம உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கலனா கூட இது ரொம்பவும் important. They help in digesting our food and must be included in our daily diet in sufficient quantity. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ கட்டாயம் நம்ம ஒவ்வொருத்தருடைய சாப்பாட்டுலேயுமே டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஏதாவது ஒரு பழ வகைகளாகட்டும் ஏதாவது ஒரு காய் வகைகள் கட்டாயம் இருக்கணும். The next session is about balanced diet. So balanced diets பார்த்தீங்கன்னா we get different nutrients from the various food we eat. நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு ஃபுட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சத்து இருக்கு இல்லையா. therefore no single food can keep us healthy. ஒரே மாதிரியான ஃபுட்டை நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெய்லி கேர்டு மட்டுமே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அந்த கேர்டு வந்து எனக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா the answer is no, isn't it? ஸோ அதனால தான் we should eat a balanced diet in our day to day food. நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எப்படின்னா பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். பேலன்ஸ் டயட்ஸ் விச் மீன்ஸ் அதில் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், ஃபேட்ஸ் இருக்கணும், வாட்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது தட் இஸ் கால்ட் அ பேலன்ஸ் டயட்.
And thus, if we eat more than the requirement of our body, we became overweight. ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கும் மீறி நம்ம ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா we became overweight. நம்ம வந்து ஓவர்வெயிட் ஆகிடுவாங்க, அதாவது உடல் வந்து பருமன் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அதுதான். அதே போல் similarly, if we eat less than the requirement of our body, we became weak and underweight. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான அந்த சத்துக்களை, அந்த சாப்பாடு ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம ரொம்ப குறைவாக எடுத்துக்கும் போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அண்டர் வெயிட், அதாவது உடல் மெலிந்து காணப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே அதுதான். ஸோ a balanced diet gives us all the nutrients our body needs in the right amount. ஸோ பேலன்ஸ் டயட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஓவர் வெயிட்டாகவும் இருக்க மாட்டோம், அண்டர் வெயிட்டாகவும் இருக்க மாட்டோம், நம்ம பார்க்க ரொம்ப அழகாக இருப்போம். The next one is about food pyramid. So food pyramid பார்த்தீங்கன்னா it's also called as a diet pyramid சொல்லுவாங்க. It's a pyramid shape diagramல இருக்கும் and also help us to select the food items from the basic food groups so as to make a balanced diet. So இந்த food pyramid நமக்கு எதுக்கு உதவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம அளவாக எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் pyramid நமக்கு ரொம்ப அழகாக சொல்லிடும். This is the picture of food pyramid. So இதுதான் food pyramid ஓட picture. So in this pictureல பார்த்தீங்கன்னா base layer ஒன்று இருக்கு இல்லையா, இந்த base layer of food pyramid பார்த்தீங்கன்னா which is includes பார்த்தீங்கன்னா cereals, grains, pulses, rice. So இந்த மாதிரியான food items பார்த்தீங்க அப்படின்னா நாம நிறைய எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த base layer நமக்கு intimate பண்ணுது. Next one பார்த்தீங்க அப்படின்னா first middle layer. So இந்த first middle layerல என்னென்ன இருக்கு பாருங்களேன், fruits and vegetables இருக்கு. So we should always prepare a seasonal fruits and vegetables like a papaya, guava, watermelon, cucumber. அந்த மாதிரி அந்தந்த காலத்துல கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம், வெஜிடபிள்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாடி ரொம்பவும் சேஃபாக இருக்கும். தி செகண்ட் மிடில் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா the second middle layer includes என்னென்ன இருக்கு பாருங்க, அதில் லைக் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் ஐட்டம்ஸ் லைக் மில்க், மீட், ஃபிஷ், எக்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சர்டன் லிமிட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த டாப் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த top layer includes food items which is rich in fats, oil, sugar and salt. So இந்த மாதிரி இருக்க food items we have to consume in a fewer amount, ரொம்பவும் குறைவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can maintain a healthy body. நம்ம ரொம்பவும் நம்ம உடம்ப ரொம்பவும் அழகா பார்த்துக்கலாம். The last one is about preserving nutrients in food. So preserving அப்படின்னா என்னது, பாதுகாக்கிறது. nutrients in food அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டமில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட் சத்துக்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Very often nutrients in food get lost because of improper methods of cooking or storing food. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் வீணாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the methods, improper methods of குக்கிங். எந்த ஃபுட் ஐட்டம்ஸை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி சமைக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும் நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரீசனுக்காகவே ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வேஸ்ட்டாக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆஃப்டர் தே ஹேவ் பீன் கட் இன்டு ஸ்மால் பீசஸ், சம் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் ஆர் ட்ரைன் அவே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள் பழமாகட்டும், இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு வெஜிடபிள் ஆகட்டும், நம்ம ரொம்பவும் ஸ்மால் பீசஸை நம்ம கட் பண்ணிட்ட பிறகு அந்த வெஜிடபிளையோ அந்த ஃப்ரூட்டையோ நம்ம கழுவும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸும் தண்ணியோடு சேர்த்து வீணாக போயிடும். மெனி நியூட்ரியன்ஸ் ஆர் ஆல்சோ டிஸ்ட்ராய்ட் வென் ஃபுட் இஸ் ஓவர் குக். அதே மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ், ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம்ஸும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பதத்தில் நம்ம சமைச்சு இறக்கணும். அதை நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் வேஸ்ட் ஆகிடும். And also soaking and or cooking rice and pulses in too much of water, then throwing away the water also removes the nutrients. So இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரிசியாகட்டும், ஒரு பருப்பாகட்டும், அதை நம்ம ரொம்ப நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி என்ன பண்ணுவோம்னா தண்ணி கீழே ஊற்றிடுவோம் இல்லையா. அந்த ஊற்றுற தண்ணியில் தண்ணி மட்டும் போகலைங்க, அந்த பல்சஸ்லேயோ அல்லது அந்த ரைஸ்லேயோ இருக்கக்கூடிய சத்துக்களும் சேர்ந்து தான் போகுது. Okay students, I hope you all understood what I taught today. If you have any doubts regarding this, kindly inform. Thank you students.